மணிகண்டன் பிரான்ச் டைரக்டர். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாவில் எப்படி போஸ்ட் பண்ண சொல்லி ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி மோஜோவில் ஒரு போஸ்ட் ஒன்று போடலாம். அது போஸ்ட்டாக எடுக்காது, வீடியோ தான் போடணும். ஓகேவா? அந்த வீடியோ எப்படி போடணும்னு சொல்லி இப்போது நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? நான் அதுக்கு லாஸ்ட்டாக அந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிங்க, வீடியோ டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லியிருப்பேன். அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதேமாரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடு மாரி இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணணும். ஓகேவா? டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேசிக்காக, ஏன்னா பழைய மாதிரி இப்படி தான் வந்துடும். ஓகேவா? இது வந்தோன்னா என்ன பண்ணணும், திரும்பி எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் அந்த வீடியோ ஒன்று ப்ளே ஆகலை. ஓகேவா? வீடியோ ஆனால் வந்துடும், சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். அதில் அந்த கீழே சாங் ஒன்று ஓடுது பார்த்தீங்களா, அந்த கேஸ்ட் மாரி ரவுண்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஓகேவா? இப்படி தான் வரும். ஓகேவா? இதில் வர்றப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கீழேயே ஒரு கேமரா மாரி பார்த்தீங்களா, இது கீழே ஒரு வீடியோ மாரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, இந்த வீடியோவை நீங்கள் டச் பண்ணணும். ஓகேவா? டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஓகே. நான் பாருங்கள் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்களா, இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கேலரி மாரி ஒன்று ஓப்பன் ஆகுதா. ஓகேவா? இதை தான் நீங்கள் டச் பண்ணணும். இதில் நீங்கள் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிங்களா, அந்த வீடியோ அதில் வந்துடும். ஓகே. இப்போ பாருங்கள், நான் கொடுக்குறேன். ஓகேவா? நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் டவுன்லோட் பண்ண வீடியோ இந்த இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நீங்கள் இப்போது போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இப்படி வந்துடும். ஓகேவா? இதில் வந்தோடனே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க வேணாம். ஓகேவா? இப்படி வந்தவொடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. ஓகேவா? அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இது கொடுத்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். ஓகே. இதேமாதிரி கண்டென்ட் வந்துடும். இது என்ன சார், இப்போது இந்த இடத்துல நான் என்ன எழுதுறது, இந்த கண்டென்ட்டில் நான் என்ன எழுதுன்னு டவுட் இருக்கும். இது என்னென்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே அப்ளை இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அந்த கண்டென்ட்டை அதில் எழுதுங்க. ஓகேவா? சப்போஸ் கண்டென்ட் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், கண்டென்ட் வேணுனாலும் இது பண்ணிடலாம். ஓகேவா? அது சப்போஸ் எழுதினாலும் பண்ணுங்கள், எழுதினாலும் அது முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா போஸ்ட், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயிட்டில், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நல்லா கவனிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ போஸ்ட் ஆகிடும். ஓகே. அவ்வளோதான். ஓகே. வீடியோ போஸ்ட் ஆகிடும். இப்போ எப்படி சார் நான் வீடியோ போஸ்ட் ஆகணும் நான் பார்க்கணும் அப்படின்னா, திரும்பி வெளில வாங்க. வெளில வந்து உங்கள் ஐடிக்கு வாங்க. ஓகேவா? ஐடிக்கு வந்தீங்கன்னா அந்த மேலே ஸ்கொயர் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு ரவுண்டு ஒன்று பார்த்து இந்த 100 இதுன்னு சொல்லி 100ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஓகேவா? அது எதுக்குன்னா நம்ம வீடியோங்கிறது எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் வரல, இல்லை வீடியோ ப்ளே ஆகிடும். ஓகேவா? இதில் நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் அந்த போஸ்ட்டுங்கிறது 5 நிமிஷத்தில் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுனா எதுவுமே வந்துடும். ஓகேவா? அதில் இப்போ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, சார் நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் பார்த்துடுறேன், இதில் மோஜியில் மெசேஜ் பண்ணுறாங்க நான் பார்க்கல, அது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ்னு ஒரு 3 நம்பர் காட்டுதா, அந்த மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பண்ண மெசேஜ் உங்களுக்கு காட்டும். ஓகே. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே. இதுக்கப்புறம் சிம்பிள் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் அதில் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணுறது தான். மற்றபடி லைக் பண்ணிங்கன்னா லைக் இருக்கும், எல்லாமே இருக்கும். வேறு டவுட்னா உங்களுக்கு மேலே உள்ள அப்ளைன் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்.